மணிப்பூரில் முதற்கட்ட தேர்தலின் போது வன்முறை ஏற்பட்ட 11 வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்புடன் மறு வாக்குப்பதிவு நடந்தது. தேதி நடந்த முதற்கட்ட தேர்தலில் மணிப்பூரில் உள்ள உள் மணிப்பூர் தொகுதியில் முழுமையாகவும் வெளி மணிப்பூர் தொகுதியில் பகுதியளவாகவும் வாக்குப்பதிவு நடந்தது. உள் மணிப்பூர் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு இம்பால் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பல்வேறு வாக்குப்பதிவு மையங்களில் வன்முறை அரங்கேறியது. வன்முறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதன் காரணமாக 47 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி உள் மணிப்பூர் தொகுதிக்குட்பட்ட சேத்ரிகோ, தோங்ஜு, உரிபோக், கொந்தவுஜாம் உள்ளிட்ட 11 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையாற்றினர். மீண்டும் வன்முறை போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க 11 வாக்குச்சாவடிகளிலும் துணை ராணுவம், எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே உள் மணிப்பூரில் மீதமுள்ள 36 வாக்குச்சாவடிகளிலும் 26ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தலின் போது மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.